வேற சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. மொட்டையா வலியுறுத்துறோம்ன்றாங்களே, யாரை வலியுறுத்துறாங்க எதுவுமே சொல்லல. கச்சத்தீவை மீட்க வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம். யாரை வலியுறுத்துறாங்க? யாரோ சம்பந்தப்பட்ட யாராவது அதை புரிஞ்சுக்குங்க. முதல்வரையா? இல்ல அங்கங்க வந்து கொலைகள் நடக்குது, திருட்டு நடக்குது, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது இல்ல. குற்றங்கள் நடக்காத அரசே கிடையாது. இந்த நாட்டுல குற்றம் நடக்காம இருக்காது. குற்றம் நடந்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது எப்பன்னா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படணும். மணிப்பூர் மாதிரி. ஆமா, அந்த மாதிரியான பயம் இருந்தா மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. எங்கோ அங்கொண்டு இங்க வந்து குற்றம் நடக்கிறதுலாம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள பார்த்து பயமா இருக்கப்ப சொல்றாருல்ல, நாங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க பகைச்சிக்கணும். நீங்க உதயநிதி ஸ்டாலின் பேசவே தெரியல. ஒரு நீங்க வந்து ஒன்றிய அரசு கிட்ட மத்திய அரசு கிட்ட ஒரு நிதி வாங்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி உங்க அப்பா வீட்டு காசானு கேட்பீங்களா? கேட்டா எப்படி தருவாங்க? பக்குவமா கேட்கணும். இணக்கமா இருந்தா வரும். 4 வருஷம் ரொம்ப இணக்கமா இருந்தார்ல. இந்த கஜா புயலுக்கு, ஒக்கி புயலுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வாங்கிட்டு வந்தாரு? 126 கோடி ரூபாய் கொடுத்தாங்க கஜா புயல். கேட்டது எவ்வளவு? அது கேட்டா 2000-3000 கோடி ரூபாய் கேட்டாங்க. 1200 சொச்சம் கோடி கேட்டாங்க. 126 கோடி வாங்கினாரு. இணக்கமா பேசி என்ன வாங்கிட்டீங்க? நான் எடப்பாடி என்ன சொல்றாரு, நீ எதுக்கு ஒன்றிய அரசு பிச்சை எடுக்கிற? நீயே பண்ண, நாங்க அப்படித்தானே பண்ணோம். என்னையா ஏதாவது ஒண்ணு சொல்ல, இணக்கமா இருந்து கேட்டோம்னு ஐயா கொஞ்சம் கொடுங்கயான்னு கேட்டு வாங்கணும்னு சொல்ற நீ. அப்புறம் நீ ஏன் பிச்சை எடுக்கிறன்ற? நீ தானே பிச்சை எடுக்க சொல்ற. திமுக வந்து அப்படி இல்லை, பதவிக்காக போவாங்க. நாங்க அப்படி இல்லை, மக்களின் குரலாக பேசுவோம். யார் பிரதமர் அப்படிங்கிறது முக்கியமே இல்லைன்னு ஒரு அஜெண்டா சொல்றாரு. இப்போ ஓபிஎஸ் கைட்டு விட்டுட்டு இவர் ஒற்றை தலைமையில் பிடிச்சிக்கிட்டாரு. இவர் பதவி ஆசை இல்லாதவரா? எதிர்கட்சி தலைவர் பதவி கூட விட மாட்டேன்ட்டார்ல ஓபிஎஸ்க்கு. அவரும் 3 தடவை முதல்வராக இருந்தவர் தானே, கொடுத்துருக்கலாம்ல. இவர் பதவி ஆசை இல்லாதவர். அவரு ஏதாவது ஒரு இடத்துல பிஜேபிக்கு கண்டனம் தெரிவிச்சோ வருத்தம் தெரிவிச்சோ ஒரு தீர்மானம் இருக்கா பாருங்க. 23ல இருக்காது. ஆனா குறைந்தபட்சம் இந்த ஆளுநருக்கு RSS ரவி இருக்காரு, அவருக்காச்சும் கண்டனம் தெரிவிச்சாங்க பாருங்க. இருக்காது. பொதுவாக போவாங்க. அவங்க பகைச்சவே கூடாது. வருடி விடுற மாதிரி இருக்கும் தீர்மானம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குது. புரட்சி தமிழன் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு வீர உரை, புரட்சி தமிழர் ஒரு வீர உரை, வீர உரை நிகழ்த்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை? எதுக்காக கூட்டினாங்க இந்த செயற்குழு பொதுக்குழு? ஏதாவது நோக்கம் இருக்கணும்ல. அவர் பொதுச் செயலாளராக ஆயிருக்கிறாரு. அதுக்கு பிறகு நடக்கிற ஒரு பொதுக்குழு கூட்டம். செயலாளராகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஆமா, இருந்தாலும் ஒண்ணு நடத்தணும்லாங்க. நடத்துறவங்க தான் நடத்துறாங்க. சம்பிரதாயத்துக்காக நடந்த ஒரு செயற்குழு பொதுக்குழு. எலெக்ஷன் வேற வருது. கட்சி நிர்வாகிகளை சந்தோஷப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், ஒரு மகிழ்ச்சி வருத்திருக்காரு. ஆமா, அப்படி எல்லாரும் கூட்டினா தானே அப்படி எல்லாம் ஒருத்தர் சந்திச்சு பேசி அப்படி உற்சாகமா வேலை செய்வாங்க. அதுக்காக அதுல வந்து ஒரு 23 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆமா, அதுல 16 தீர்மானம் வந்து திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சு. எதிர்கட்சி அப்படிதானே இருக்கணும். அது தப்பு சொல்ல. வேற சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அது யாரை வலியுறுத்துறாங்க? மொட்டையா வலியுறுத்துறோம்ன்றாங்களே, யாரை வலியுறுத்துறாங்க எதுவுமே சொல்லல. கச்சத்தீவை மீட்க வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம். யாரை வலியுறுத்துறாங்க? யாரோ சம்பந்தப்பட்ட யாராவது அதை புரிஞ்சுக்குங்க. முதல்வரையா, பிரதமரையா, மத்திய அரசையா? ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்ல வலியுறுத்துகிறோம். கச்சத்தீவத்தை வலியுறுத்து. யாரை வலியுறுத்துறீங்க? அது சொல்லணும்ல. நாடாளுமன்றத்துல தாக்குதல் நடந்ததுல இப்ப பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிக்கிறோம். யாரை கண்டிக்கிறீங்க? குண்டு வீசினானே, போக குண்டு, அவன்ல கண்டிக்கிறீங்களா? இல்ல பாதுகாப்பை கொடுக்காத மத்திய அரசை கண்டிக்கிறீங்களா? யாரை கண்டிக்கிறீங்க? என்னவோ அந்த சம்பவம் ஒரு மோசமான சம்பவமா கூடாது. அதனால நடுவுற மீன்ல கழுவுற மீன்ல நடுவுற மீன் சொல்லுவாங்கல்ல, அது போல வந்துட்டு ஏதோ போற போக்குல அப்படி நம்ம சொல்லல, இதை பத்தி கண்டுக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு மாதிரியான ஒரு தீர்மானம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தீர்மானம் ஒண்ணு இருக்குது. பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடிக்கு நன்றி. பொதுச் செயலாளர் அவரை இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க பொதுக்குழு சேர்ந்து. அவருக்கு வந்து எடப்பாடி தானே பொதுக்குழு உறுப்பினர்கள் நன்றி சொல்லணும். எடப்பாடிக்கு எதுக்கு நன்றி சொல்றாங்க? ஒரு பொதுச் செயலாளர் நன்றி பாராட்டு தெரிவிக்கலாம். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவிக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டா என்ன பண்ணுவாங்க? பாராட்டு தெரிவிப்பாங்க. அவருக்கு பாராட்டு தெரிவிக்குங்க. அவர் என்ன பண்ண, தேர்ந்தெடுத்தவங்க நன்றி தெரிவிப்பாரு. இது என்ன தலையீடு இருக்க? சரி, ஒரு தலைவர் அப்படிங்கிற வகையில நன்றி தெரிவிச்சு பாராட்டு தாங்க தெரிவிப்பாங்க தலைவருக்கு. நான் தேர்ந்தெடுத்தேன் உங்களன்னா, நானே வந்து நீங்க வந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்ல முடியுமா?
நீங்க தானே நன்றி சொல்லணும். நீங்க சம்மதிச்சதுனால உங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. எடப்பாடி வந்து பொதுச் செயலாளராக சம்மதிச்சிருக்காரு, அதுக்கு நன்றி. அந்த பதவி ஏத்துக்க சம்மதிச்சது பெரிய விஷயம், நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா? ஆமாங்க, இரட்டை தலைமை இருந்தது, ஒரே குழப்பம் இருந்தது. ஒரு பொதுக்குழு வந்தாலே யாரு ஒரே தலைமையா தேர்ந்தெடுத்தது யாரு? பொதுக்குழு. அப்ப பொதுக்குழுடைய இந்த தீர்மானத்தை நாங்க உங்களை பொதுச் செயலாளர் போய் சசிகலா வாசல்ல போய் நின்னாங்கல்ல, அம்மா நீங்க தான் ஏத்துக்கணும், உங்களை விட்டு ஆள் கிடையாது, கழகத்தை காப்பாற்றுறதுக்கும் தமிழகத்தை காப்பாது, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு, தமிழை காப்பாற்றுறதுக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது, நீங்க தான் இருந்து பொதுச் செயலாளராக இருந்து காப்பாற்றணும், தலைமையேற்கணும் அப்படிலாம் கெஞ்சினாங்கல்ல. அந்த போல விட்ட போய் நீங்க தான் பொதுச் செயலாளர் இருக்கணும் இந்த கழகத்துக்கு, உங்களை விட்டா வேற ஆள் கழகத்தை காப்பாற்ற ஆள் இல்லை அப்படின்னு கெஞ்சி நீங்க தேர்ந்தெடுக்க, நான் வேண்டாம் என்னை விட்டுருக்கேன்னாரு இவர். இல்லை நீங்க தான் ஏற்றுக்கும் கெஞ்சி ஏத்துக்கிட்டாரு, அதுக்காக நன்றி தெரிவிக்கிறாங்களா? ஒரு தீர்மானத்தை கூட சரியா நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா, விஜயகாந்த் சொன்னார்ல ஆழ்ந்த நன்றின்னு, ஆழ்ந்த நன்றி துக்க வீட்டுல போயிட்டு ஆழ்ந்த நன்றி சொன்ன மாதிரி இது வந்து பாராட்டுன்றதுக்கு மேல நன்றின்னு போடுறான். ஒரு தீர்மானத்தோட ஒரு ஒரு வரி தீர்மானத்தை சரியா எழுத முடியலன்னா கம்பராமாயண தந்த சேர்க்கிறார் மாதிரி தான் இருக்கு இந்த தீர்மானம். சரி, பொய் வாக்குறுதிகள் 520 வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்கல்ல திமுக அரசு. நிறைவேற்ற அதான் உலகத்திலே மிகப்பெரிய திட்டம், உலகத்திலே மிகப்பெரிய திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிறைவேற்றிட்டாங்க. 3 மாசம் பணம் போயிடுச்சு, 6000 போய் அதுவும் பணமும் போயிடுச்சு. அது பெரிய அதாவது ஒரே நாளில் 1,11,000 ஆயிடுச்சு. முதல்ல 1,06,55 பெண்கள் முகத்தில் மகிழ்ச்சியை வரவைத்த ஒரு திட்டம். அவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் கொடுத்துருக்காங்க. புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இவ்வளோ திட்டம், காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வந்தவுடனே பால் விலையை 3 ரூபா குறைச்சாங்க. இது எல்லாம் நடந்திருக்குது. திட்டம் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய திட்டம் எதுவும் செய்யல. நாங்க வந்து மெட்ரோ பாருங்க 62,000 கோடி ரூபாயில நாங்க நிறைவேற்றி காட்டினோம்னு சொல்றாருல்ல. மெட்ரோ ரயில் திட்டமே கலைஞர் கொண்டு வந்த திட்டம். அதை முடக்க பார்த்தது ஜெயலலிதா. நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, முடக்க பார்த்தாங்க. கோர்ட் வரைக்கும் போய் பிரச்சனை ஆன பிறகுதான் அந்த திட்டமே வந்து பேசாம வாய் மூடிட்டு இருந்தாங்க, முடக்காம. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட மோனோ ரயில் திட்டம் அரசு கொடுத்து 17 கோடி 17,000 கோடி. ஆமா 17,000 கோடி. இவங்க வந்து 62,000 கோடி கொண்டு போயிட்டாங்க. ஆமா 62,000 கோடியில நிறைவேற்றி இருக்கிறோம். யார் நிறைவேற்றினா? திட்டத்தை கொண்டு வந்ததே கலைஞர். அவங்க திறந்து வச்சது இவங்க. அதன் பிறகு ஒன்னும் முழுசு முடியலையே. இப்ப திரும்ப இந்த ஆட்சி வந்தது வேகம் வேலை நடந்துட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சீரழிவு, மக்கள் விரோத போக்கிற்கு கண்டனம். என்ன மக்கள் விரோத போக்கு சொல்லணும்ல? திமுக ஆட்சியில இருக்குது இல்ல. ஆமா 1000 ரூபா மாதம் 1000 ரூபா கொடுக்கறது மக்கள் விரோத போக்கா? பெண்கள் கல்லூரி படிக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கறது மக்கள் விரோத போக்கா? கட்டணம் இல்லா பாருந்து கொடுத்தது மக்கள் விரோத போக்கா? இல்லை வந்து காலை உணவு திட்டம், அது வேணா ஒரு மதிய உணவு திட்டத்துக்கு போட்டியா காலை உணவு திட்டம் கொண்டாந்துட்டா கண்டனம் தெரிவிக்கிறாங்களோ என்னமோ. இல்ல அதுக்குன்னு இல்லை, யார் கொண்டு சத்துணவு திட்டம் மதியத்துக்கு, அதுக்கு போட்டியா ஒரு காலை உணவு திட்டத்தை ஒன்று கொண்டு வந்துட்டாரே அப்படின்ட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்களோ என்னமோ. இல்ல அங்கங்க வந்து கொலைகள் நடக்குது, திருட்டு நடக்குது, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளா இருக்குது இல்ல. குற்றங்கள் நடக்காத அரசே கிடையாது. எந்த நாட்டிலும் குற்றம் நடக்காம இருக்காது. குற்றம் நடந்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? இப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது எப்பன்னா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படணும், மணிப்பூர் மாதிரி. ஆமா, அந்த மாதிரியான பயம் இருந்தா மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. எங்கோ அங்கொண்டு இங்க குற்றம் நடக்கிறதுலாம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள போறது பயமா இருக்குல்ல. நம்ம எம்பிக்கள் அச்சப்படுறாங்க. இப்ப அவன் உள்ள வருவானா தெரியல. இப்ப அன்னைக்கு ஏதோ புகை வீசினா, பெட்ரோல் குண்டு வீசினா, ஏதோ ஒரு குண்டு வீசிட்டான்னு வச்சுங்க, உயிர் பாதுகாப்பு இல்லைன்ற பயந்துட்டு தானே இன்னும் எம்பிக்கள் உள்ள போகணும். அது லா அண்ட் ஆர்டர் கட்டு வச்சுன்னு சொல்லணும். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்று வலியுறுத்துகிறோம். அது தீர்மானம் யாரை வலியுறுத்துறாங்க? திமுக அரசு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிடுச்சு. ஆளுநர் கையெழுத்து போடாம இருக்காரு. ஓகே, ஆளுநர் தான் கையெழுத்து போடல, கையெழுத்து போடணும். அதனால தடைபட்டு நிக்குது. அப்ப நீங்க ஆளுநரை வலியுறுத்துகிறோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றணும். மொட்டையா வந்து அதுதான் நான் சொல்றேன். இந்த ஒரு தீர்மானம் கூட உறுதியான தீர்மானம் எதிலேயே கிடையாது. கச்சத்தீவை மீட்க நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அது கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறோம்ன்றாங்க. யார் நடவடிக்கை எடுக்கணும்? மத்திய அரசு தானே அதை பண்ணணும். மத்திய அரசை வலியுறுத்தணும், மாநில அரசு முதல்வரை வலியுறுத்துகிறோம் போடணும் இல்லையா? நடவடிக்கை எடுக்கணும், முதலே நடவடிக்கை எடுக்கணும்னாச்சு சொல்லுங்க, எதையா ஒன்று சொல்லுங்க. மொட்டையா அப்படியே வலியுறுத்துகிறோம். இந்த கச்சத்தீவு தீர்மானம் வந்து 25-30 வருஷமா ஜெயலலிதா முதல்வர் ஆனதுலேருந்து இருக்கு. 1991 முதல்வர் ஆனதுலேருந்து ஒவ்வொரு
செயற்குழு பொதுக்குழுலையும் கச்சத்தீவை விற்க வலியுறுத்துவோம்னு ஒரு தீர்மானம் அது பாடு இருந்துகிட்டே இருக்கும், மாறவே மாறாது. அது வழக்கமாக போடுற தீர்மானம். அதை கூட இப்போ சரியா போடல, மொட்டையா போடுறாங்க வலியுறுத்துகிறோம். எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை இது ஒரு பெரிய நெருக்கடியை தரக்கூடிய பிரச்சனையா இருக்குது. சபாநாயகரை கண்டிக்கிறோம் இருக்கிறாங்க. சபாநாயகர் எது கண்டிக்கிறது? அவர் சபாநாயகர் பக்கத்துல ஓபிஎஸ் உட்கார வைக்கிறீங்க, டென்ஷன் ஆகுதுங்க. சபாநாயகர் பேரவைத் தலைவர் தெளிவா சொல்லிட்டார், எதிர்கட்சி தலைவர் என்பதுதான் அங்கீகரிக்கப்பட்ட பதவி. எதிர்கட்சி துணைத் தலைவர், எதிர்கட்சியுடைய செயலாளர், பொருளாளர் இதெல்லாம் அவங்க வசதிக்காக வச்சுக்கிறது. ஒரு பதவி கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்படி இப்போ பாஜகவில் எப்படி உள்ள வந்தா உடனே ஏகப்பட்ட அணி தொடங்கிற வச்சுக்கிற கலை அணி, இலக்கிய அணி, அந்த அணி, இந்த அணி, விளையாட்டு அணி, எல்லாருக்கும் பதவி. மாநில அளவில் பதவி ஒரு 28 பேர் கொடுத்தான். அப்படி ஒரு ஏகப்பட்ட அணிகள் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்கணுங்கிறதுக்காக இதை ஒரு துணைத் தலைவர்னு வைக்கிறாங்க. அவருக்கு எங்கே வேணாலும் ஒதுக்கலாம், தலைவருக்கு பக்கத்துலேயே தான் ஒதுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு முன்னாள் முதல்வர்ன்ற முறையில் முன் வரிசையில் இடம் கொடுப்பாங்க. இந்த வகையில் ஓபிஎஸ்சி இடம் கொடுத்துருக்காங்க. அவர் அது இடம் ஒதுக்கிறது முழுக்க முழுக்க பேரவைத் தலைவருடைய முழு அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவர் தெளிவா சொல்லிட்டார், அங்கீகரிக்கப்பட்ட பதவி எதிர்கட்சி தலைவர் பதவி. சரி, இருந்தாலும் ஒரு இணக்கமா போயிருக்கலாம்ல. எதிர்கட்சி தலைவர் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம்ல. அப்படி என்னங்க வெறுப்பு டிஸ்டர்ப் ஆகுது? எல்லாம் நேற்று வரைக்கும் ஒன்னா இருந்தவங்க தானே. நேற்று வரைக்கும் தானே ஒன்னா. பக்கத்துல இருக்கிறதுல என்ன டிஸ்டர்ப்? அவர் ஓபிஎஸ் டிஸ்டர்பன்ஸ் சொல்லியா பெருந்தன்மையா போறாரு. அப்போ ஒரு இவ்வளவு எதிரியாவா நீங்க ஒருத்தவங்களை பாப்பாங்க? அரசியல் கொள்கை வேறங்க. அவ்வளவு எதிரியா பக்கத்துல உட்கார முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எதிரி ஆயிட்டாங்க, துரோகி ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அரசியல் இதெல்லாம் அநாகரிகம். இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது. எதிர்கட்சி தலைவர்களை பிடிக்காத தலைவர் இருந்தால் பார்த்தா பேசணும், வணக்கம் சொல்லணும். அது வேறு, கொள்கை வேறு, அரசியல் வேறு. அதை தாண்டி ஒரு நட்புன்றது வேற. திமுகவுடைய எம்ஜிஆரும் கலைஞரும் ரொம்ப நட்பா இருந்தாங்க. அரசியல் இதில் பிரிஞ்சுட்டாங்க. தீய சக்தி கருணாநிதி கூட சொல்லிருக்காரு எம்ஜிஆர். ஆனாலும் 2 பேருக்குள்ள ஒரு நட்பு இருந்துட்டு இருந்து தெரியுங்களா? தமிழிசை சவுந்தரராஜன் திருமணத்துல 2 பேரும் ஒன்னா கலந்துக்கிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்றாலும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் வரலன்னா நீங்க என்ன தலைவர்? பக்கத்துல உட்கார்ந்தாலே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னா அப்ப ஏன் அவ்வளவு பதற்றப்படுறாரு? ஏன்ற அவ்வளவு பதற்றப்படுறாரா? இல்ல, அதே சொல்றாருல்ல, பொதுக்குழுவை கூட்டும் போது முன்னாடி எல்லாம் ஒரே பதட்டமா இருக்கும், பிரச்சனை நினைச்சு ஒரே இதா. இப்போ மகிழ்ச்சி பொங்குகிறது பொதுக்குழு கூட்டம் அப்படின்றாரு. ஆமா, நம்ம பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. அதோட சொந்த பிரச்சனை தான், அவர் சொந்த பிரச்சனை. இன்னைக்கு நம்ம பொதுச்செயலாளர் ஆயிடுச்சு, தேர்தல் ஆணையம் ஒத்துக்குச்சு அதுல, அதனால நம்ம மகிழ்ச்சி பொங்குதுன்றாரு. சரி, அவருக்கு மகிழ்ச்சி பொங்குது. சரி, என்ன இருந்தாலும் சரி, ஒற்றை தலைமை வந்துருச்சு. இனி ஜெட் வேகத்துல அதிமுக பயணிக்கும். 2024ஆம் ஆண்டு அதிமுக ஆண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப 4-5 மாசமா என்ன வேகம்? ஏன் வேகம் குறைவா இருக்கான்? எட்டு வேகம் போகாம அடுத்த வருஷம் வந்தாதான் ஒரு ஒத்துக்கிட்டது இல்ல. உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதன் பிறகு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு இவர்தான் பொதுச் செயலாளர்னு. இரட்டை இலை சின்னம் இவருக்கு வந்துருச்சு. வேகம் புறப்பட வேண்டியதானே? ஏன் அவருக்கு என்ன இவ்வளவு நேரம்? வருஷம் பிறக்கட்டுமே, ஸ்டார்டிங் ட்ரபிளான்னு கேட்கிறேன். வருஷம் பிறக்கட்டுமாங்க, 2024 பிறக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி இருக்காரு. அப்ப ஒற்றை தலைமை அதுக்கு காரணம் கிடையாது, வருஷம் பிறக்காததான் காரணம். வருஷம் பிறந்த உடனே ஜெட்டு வேகத்துல புறப்படலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவுக்கு இனி இறங்க முகம் தான் சொல்றாரு. மக்கள் எங்க போனாரு, கல்யாண வீட்டுக்கு போறாராம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, எங்க போனாலும் மக்கள் திமுக தோத்துருங்க, என்ன அடுத்து நீங்க தான் வரணும்னு சொல்றாங்க. இவரு யாரை பாப்பாரு? இவரு தான் எதிரியை பாக்குறதே கிடையாது, பக்கத்துல உட்காரதே டிஸ்டர்பன்ஸ்ன்றாரு. அவருடைய எதிரி ஓபிஎஸ் பக்கத்துல உட்காரதே எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்றாரு. அப்ப எதிர்கட்சிகளை பாப்பாரு இவரு. இருந்தாலும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அவங்க கட்சிக்காரங்களாம் பாக்குறாரு. கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லலாம்? இல்ல ஸ்டாலின் தான் திரும்ப வருவாரு, நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. இவரு எல்லாம் இவருக்கு கூட சுத்திலும் ஜால்டாக்களை மட்டுமே கூட வச்சிருந்தா தான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்றாரு. அதிமுக கூட்டணி எங்க இருக்கு? கூட்டணி யாரா இருக்கு? கூட்டணியில இருக்கா சொல்லுங்க. வருவாங்கன்னு சொல்றாரு. எங்க வராங்க? சிறுபான்மை மக்கள் வருவாங்கன்னு சொல்றாரு. சிறுபான்மை மக்கள்லாம் வரமாட்டாங்க. சிறுபான்மை மக்கள் இவர் என்ன செஞ்சாரு அவங்க வர்றதுக்கு? ஏங்க, சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்தோம்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அரணாக இருந்தது இந்த சிஏஏத்துக்கு நான் வாக்களிச்சது, மக்களவையில நாடாளுமன்றத்துல மாநிலங்கள்ல ஆதரவு கொடுத்து வாக்களிச்சது, அப்புறம் அந்த என்ஆர்சிக்கு வாக்களிச்சது, என்ன முத்தலாக்குக்கு ஆதரவு தெரிவித்தது, இதெல்லாம் தான் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அரணா இருந்ததா? சிறுபான்மை மக்கள் இவர் என்னதான் சொன்னாலும் இனிமேல் இவர் நம்ப போறது கிடையாது. ஏன் எல்லாத்தையும் அவங்களுக்கு எதிராக பண்ணிவிட்டு நான் சிறுபான்மை மக்களுக்கு அரணா இருப்பேன்னு சொன்னா எவன் நம்புவான்? ஆனா அதிமுக ஒரு ஓட்டு வங்கி இருந்தது இல்ல, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு ஓட்டு வங்கி இருந்தது. அது கெடுத்துக்கிட்டாரு இவரு. இப்பவும் இவரு பிஜேபி விட்டு கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டேன்னு சொல்றாரு ஒழிய என்னைக்காவது ஒரு நாள் பாஜகவுக்கு எதிராக பேசுறாரா? அதான் சொல்றாருல்ல, நாங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க பகைச்சிக்கணும்,
நீங்க உதயநிதி ஸ்டாலின் பேசவே தெரியல. ஒரு நீங்க வந்து ஒன்றிய அரசுகிட்ட மத்திய அரசுகிட்ட ஒரு நிதி வாங்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி உங்க அப்பா வீட்டு காசானு கேட்பீங்களா? கேட்டா எப்படி தருவாங்க? பக்குவமா கேட்கணும், இணக்கமா இருந்தா வரும். ஒரு 4 வருஷம் ரொம்ப இணக்கமா இருந்தார்ல, இந்த கஜா புயலுக்கு, ஒக்கி புயலுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வாங்கிட்டு வந்தாரு? 126 கோடி ரூபாய் கொடுத்தாங்க கஜா புயல். கேட்டது எவ்வளவு? அது கேட்டா 2000-3000 கோடி ரூபாய் கேட்டாங்க. 12,000 கோடி கேட்டாங்க. 126 கோடி வாங்கினாரு. இணக்கமா பேசி என்ன வாங்கிட்டீங்க? ஏன்னா அவர் தான் சொல்றாருல்ல, நீ காங்கிரஸா இருந்தாலும் சரி பிஜேபி தான் தரமாட்டாங்க, இந்த அரசாங்கம் தான் தரமாட்டாங்க. தாய் பிள்ளையாக வந்து காங்கிரஸ் ஆட்சியும் தராது, ஒத்துக்கிறேன். காங்கிரஸா இருந்தாலும் கேட்ட தொகை கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சொற்ப தொகை தான் கொடுப்பாங்க. பாஜக அதான் பண்ணுது. ஆனால் காங்கிரஸ்ல நாங்க அதை செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம், நாங்க ஏடிஎம்மா, இந்த மாதிரியான திமிர்த்தனமான கேள்விலாம் கேட்க மாட்டோம். காங்கிரஸ்ல எந்த அமைச்சரும் நாங்க என்ன ஏடிஎம்மா பணம் கேட்கறோம். சரிதாங்க, இருந்தாலும் நிதியமைச்சருக்கு கோவப்படுற மாதிரி பேசிட்டார்ல. நிதியமைச்சர் வந்து இவங்களை கோவப்படுற மாதிரி பேசினார். ஏடிஎம்மான்னு கேட்கலாமா? நாங்க என்ன ஏடிஎம்மான்னு கேட்கலாமா? மத்திய அரசு நிதி இல்லைன்னு சொல்லுங்க, பரிசீலிக்கிறோம்னு சொல்லுங்க. பொதுவாக அரசியல்ல வந்து சட்டசபையிலே வந்து அரசு பரிசீலிக்கும்னு சொன்னாங்கன்னா செய்ய மாட்டோம்னு அர்த்தம், புரியுதுங்களா? அதுக்காக என்ன பண்ணுவாங்க? செய்ய மாட்டோம், நாகரிகமான வார்த்தை, நாகரிகமா பரிசீலிப்போம்னு. மத்திய அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நாங்க ஏடிஎம்மா அப்படின்னு கேட்டா உங்க அப்பா வீட்டு காசியா கேட்றேன், நாங்க கொடுத்த வரி பணம் தானே கொடுக்குறோம். நம்ம 1 ரூபா வரி கட்டினா 29 காசு தான் நமக்கு கொடுக்குறாங்க, மீதி 71 காசு இருக்கு. அந்த 71 காசு ஒரு 50 காசு கூட 20 காசு கூட எங்களுக்கு போதும்ல. 5 லட்சம் கோடி வரி கட்டியிருக்கோம் நம்ம. அதுல 2 லட்சம் கோடி தான் நம்ம திருப்பி கொடுத்துருக்காங்க. மீதி 3 லட்சம் கோடியை வந்து உத்தரப்பிரதேசம், பீகாருக்கும், கோவாவுக்கும், அதுக்கும் இதுக்கும் கொடுக்குறீங்க, குஜராத்துக்கும். அதுல கொஞ்சம் நாங்க கஷ்டப்படுறோம். மற்ற இவ்வளவு நாள் தான் எடுத்துன்னு போனீங்க. இந்த வருஷம் கஷ்டம்டா, புயல் வந்துச்சு, பேரிடர் வந்துச்சு, குடுறான்னு சொன்னா கொடுக்கலாம்ல. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு, நீ எதுக்கு ஒன்றிய அரசு பிச்சை எடுக்கிற, நீயே பண்ண, நாங்க அப்படித்தானே பண்ணோம். என்னையா ஏதாவது ஒண்ணு சொல்லு, இணக்கமா இருந்து கேட்டோம்னா ஐயா கொஞ்சம் கொடுங்கயான்னு கேட்டு வாங்கணும்னு சொல்ற நீ. அப்புறம் நீ ஏன் பிச்சை எடுக்கிறன்ற? நீ தானே பிச்சை எடுக்க சொல்ற, அவங்க பிச்சை எடுக்கல. சுய சார்பா இருக்கணும், மக்கள் உனக்கு தானே ஓட்டு போட்டுக்கிறாங்க, நீ எதுக்கு ஒன்றிய பிஜேபி அரசு போய் கேட்க? நம்மகிட்ட வரி அங்க போகுது இல்ல. இவர்தான் சொல்றாரு பிச்சை எடுக்காதன்னு. பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லல, அப்படி கையேந்திரன்னு சொல்றாரு. கையேந்திரிங்க என்ன கையேந்திரனான பிச்சை தான். அப்புறம் சொல்ற இணக்கமா போய் ஐயா கொஞ்சம் கொடுங்க ஐயான்னு கேட்கணும். அது மாதிரி கேட்காம நீங்க இப்படிலாம் பேசலாம் அப்படின்னா எங்க உரிமையா, நாங்க கொடுத்த பணம் தானே கேட்கறோம், உங்க அப்பா வீட்டு காசியா கொடுக்குற, நீ இப்படி ஏடிஎம்னு சொல்லலாம். உரிமையோட கேட்க கூடாதுன்னு சொல்றாரு அவரு. அந்த மாதிரி கேட்கிறாரு. அதை மாதிரி கேட்கற அப்புறம் நீ வந்து ஏன் போய் மத்திய அரசு போய் கையேந்திரன்ற? ஏதாவது ஒண்ணு சொல்லி இணக்கமா போய் வாங்கிக்கணும், இணக்கமா பேசணும்னு. இணக்கமா நீங்க இருந்த காலத்துல, இணக்கத்துக்கும் மேல அடிமையாக இருந்த காலத்துல உங்களால பணம் வாங்க முடியல. அப்புறம் வந்துட்டு ஏன் நீங்க போய் அங்க கையேந்திரீங்கன்றீங்க? என்னது மாத்தி மாத்தி குழப்பமா பேசிட்டே இருக்காரு அவரு. என்ன ஆயிப்போச்சு, ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சியில இருக்காரோ? ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்காரு. மகிழ்ச்சியில இருந்தாலும் ரொம்ப சோகத்துல இருந்தாலும் சிந்தனை சரியா இருக்காது. எப்பவுமே இருக்காதுன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். இப்ப ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறதுனால போட்டு குழப்பிட்டு இருக்காரு மாத்தி மாத்தி. மழை வெள்ளம் தொடர்பாக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. நிறைய அதெல்லாம் பேசியிருக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, களத்திலேயே முதலமைச்சர் இல்ல. அவர் கூட்டணி கட்சி கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. முதலமைச்சர் அப்படி போலாமா, நின்று வேலை செய்யணும்ல, நாங்க அப்படி இருந்தோமா, நாங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க 2015 சொல்றீங்களே, நாங்களாம் அப்போ வந்து பக்காவா வேலை செஞ்சோன்னு சொல்றாரு. 2015 மீனவர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் திமுகவும் இறங்கி வேலை செஞ்சு, கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்யல. அவங்க பண்ணது தொண்டு நிறுவனங்கள் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்க வந்து அதை நிறுத்தி வச்சு அதில் ஸ்டிக்கர் ஓட்டினாங்க ஜெயலலிதா படத்தை. இன்னும் சொல்லப்போனா ஒட்டுனதோடு இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டிக்கர் அடிச்சு வரது லேட் ஆகுது, அது வரைக்கும் கொடுக்கக்கூடாது நிறுத்தி வச்சு அந்த உணவெல்லாம் ஊசி போய் வீணா போனது. யாருக்கு அங்கே பட்டினி கிடக்கிறான், இங்கே ஸ்டிக்கர் ஓட்டணும் கொடுக்க விடாம நிறுத்தி தகராறு பண்ணி அவ கொடுக்க முடியாமல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறதுக்குள்ள அது ஊசி போச்சு. அவ்வளோ சோறு தூக்கி ஆயிரக்கணக்கான பொட்டலம் தூக்கி குப்பையில் போட வேண்டாச்சு. அந்த அட்டூழியெல்லாம் நடந்துச்சு இவங்க ஆட்சியில். இவர் 2021 மார்ச் மாதம் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார்? 10,000 கோடி செலவு பண்ணி அழகா பண்ணிட்டோம், தண்ணியே நிற்காது, சொட்டு தண்ணி கூட நிற்காத அளவுக்கு நாங்கள் வந்து மழைநீர் வடிகால் வாரியெல்லாம் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னார். 2021 நவம்பரில் பெஞ்ச மழையில் தீநகரே மிதந்தது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு பாண்டி பஜாரில் போய் பண்ணாங்கல்ல, 10,000 கோடி செலவு பண்ணாங்கல்ல, என்ன நடந்துச்சு? பாண்டி பஜார் மிதந்தா இல்லையா? இப்போ தண்ணி நிற்குதா? 10,000 கோடி என்ன பண்ணீங்க? 4,000 கோடிக்கு என்ன பண்ணீங்கன்றீங்க. 4,000 கோடி செலவு பண்ண போய் தான் இன்னைக்கு கேட்க நகரில் சுத்தமாக தண்ணி நிற்கல. ராத்திரி மழை பெஞ்சுது, காலையில் பார்த்தா மழை பெஞ்ச அடையாளமே இல்லை, ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிருக்குது. எவ்வளோ இடங்கள் தண்ணி வடிச்சு, டி நகரில் தண்ணி நிற்கல. இந்த மழைநீர் வடிகால் காவலை எங்கெல்லாம் கட்டினாங்களோ அங்கெல்லாம் தண்ணி நிற்கல, வடிஞ்சு போச்சு. 4,000 கோடிக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்குறீங்களே?
10,000 கோடிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அங்க தண்ணி நிக்குது. சரி, ஓகே. நிதியை உயர்த்தி கொடுக்கணும், அந்த 6,000 போதாதுன்னு சொல்றாரு. இவர் எவ்வளவு கொடுத்தாரு? இவரும் 6,000 தான் கொடுத்தாரு. 5,000 கொடுத்தாங்க. 5,000 கொடுத்தாங்க. ஆமா. ஜெயலலிதா பீரியட்ல. அதுலயுமே என்ன பண்ணாங்க, அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லிவிட்டு பாதி பேருக்கு உங்க அக்கௌண்ட் நம்பர் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு போடாம விட்டுட்டாங்க. அதுக்குள்ள தேர்தல் வந்துச்சு. 2016 தேர்தல் வந்துச்சு. வந்த பிறகு இவங்களே தானே வந்தாங்க. ஆமா. அவங்களாம் யாருக்கெல்லாம் கிடைக்கலன்னு பார்த்து செக் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. அதோட விட்டாங்க. அந்த முதல் தடவை வந்ததுதான். யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு வந்துச்சோ அவங்களுக்குலாம் போடவே இல்லை. இப்ப பாருங்க, மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல எனக்கு தெரிஞ்ச என் தங்க சொன்னது, அவங்க ஊர்ல ஒரு பொண்ணு, அது பேங்க் அக்கௌண்ட் மேட்ச் ஆகல. ஏதோ என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு கொடுத்துருக்க முகவரிக்கு மணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மணி ஆர்டர் திரும்பி வந்துருச்சு. அது பர்மனன்ட் அட்ரஸும் பாட்டி வீட்டு அட்ரஸும் கொடுத்துருக்கு. அது வேற எங்கேயோ வேலை பார்க்குது. அதன் பிறகு அது ஃபோன் பண்ணி, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மேட்ச் ஆக மாட்டாங்குது, மணி ஆர்டர் பண்ணோன்னா மணி ஆர்டர் திரும்பி வருது, நீ எங்கே தான் இருக்கீங்க என்னன்னு கேட்டு அந்த முகவரி வாங்கி அந்த முகவரிக்கு மணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்திருக்கு. இவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் மேட்ச் ஆகலன்னு சொல்லிவிட்டு 5 ரூபா கொடுத்ததையும் பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுத்தாங்க, நிறுத்திட்டாங்க. நான் கேட்குறேன், கொரோனா வந்துச்சு இல்லை, எத்தனை மாதம் லாக்டவுன், எத்தனை பேர் வாழ்வாதாரம் தான், வீட்டை விட்டு வெள்ளாட முடியல, வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவ்வளோ கொடுத்தாரு? 5,000 கொடுக்க சொல்லி முதல்வர் ஸ்டாலின் இப்போ இருக்கு. அப்போ எதிர்கட்சி தலைவர் இருந்தார் ஸ்டாலின், கேட்டார் எவ்வளோ கொடுத்தாரு? 1000 ரூபா கொடுத்து கம்முன்னு இருந்தார். ஏன்? அதன் பிறகு 2021 பொங்கல்ல 2,500 ரூபா எப்போதும் இல்லாத அளவுக்கு பொங்கலுக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? தேர்தல் வருதுன்ன உடனே 2,500 ரூபா கொடுத்தாரு. ஒழிய மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு கஷ்டப்பட்ட காலத்துல கொடுத்தாரா? கொரோனா பீரியட்ல அந்த பணத்தை அப்போ கொடுத்துக்கலாம்ல. கொரோனா பீரியட் கொடுத்தா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருக்குமா அவனுக்கு? 1000 ரூபா மாசம், ஒரு 1000, ஒரே ஒரு மாசம் 1000 ரூபா கொடுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் தேர்தல் வருதுன்ன உடனே 2,000 ரூபா கொடுக்குறாரு. அதுவும் என்ன, அரிசி கார்டெல்லாம் எல்லாருமே அரிசி கார்டாக மாற்றிக்கலாம். சக்கரை கார்டாக இருக்கிறவங்களாம் அரிசி கார்டை யார் வேணாலும் மாற்றிக்கலாம். எவ்வளோ வருமான வரம்பே கிடையாது, மாற்றிக்கலான்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்கும் போகணும், எலெக்ஷன் ஓட்டுக்கு வாங்குறதுக்காக பணம் கொடுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்தாரு. ஆனால் கொரோனாவில் மிக சிறப்பாக நாங்கள் செயல்பட்டோம், உலகமே அஞ்சு நடுங்கியது, ஏகப்பட்ட உயிர்களை காப்பாற்றணும், மிகச்சிறப்பாக நிர்வாகம் பண்ணுன்றாரு. தேர்தல் முடிந்த பிறகும் ஓட்டு எண்ணிக்கை ஒரு நாள் ஒரு மாதம் கிட்ட போயிடுச்சு. முடிவு வர வரைக்கும் இவங்க தானே முதல்வர். ஒன்றுமே செய்யாமல் விட்டு தானே 30,000க்கு போச்சு. ஒரு நாளைக்கு தொட்டு 30,000 வரைக்கும் வந்துச்சு. ஸ்டாலின் முதல்வர் பதவி இருக்கிற அன்னைக்கு 25,000 பேர் ஒரு நாளைக்கு 30,000 தொற்று. அடுத்த ஒரு வாரத்தில் கண்ட்ரோல் பண்ணாங்களா இல்லையா? இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? 30,000 போகிற வரைக்கும் தோத்து போடும், நமக்கு என்னன்னு பேசாமல் இருந்தார். போட்டு என்ன சிறப்பாக செயல்பட்டாங்க. அதுலேயும் ஒன்று பாத்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா பில்லு கொரோனா பேஷண்ட்ஸை உணவு கொடுக்கறதுக்கு. சுப்பிரமணியம் வந்து 425 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு அவங்க ஆட்சியில் 600 ரூபா பில்லு. கொரோனால கொள்ளடிச்சாங்க. மனுஷன் உயிர் போற விஷயத்துல கூட கொள்ளடிச்சாங்க. இன்னொன்னு சொல்றாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் இதுல யாரு பிரதமர் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, யார் இருக்கிறாங்க அதுங்களை தேசிய கட்சிகளை நம்ப கூடாது, நம்ப முடியாது. தமிழ்நாட்டின் குரல் அங்க ஒலிக்கணும், மக்கள் தான் எஜமானர்கள், அதுக்காக ஓட்டு போடுங்க அப்படி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் சொல்றாரு இல்லையா? இது எடுபடுமா மக்கள்? தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்குதான். 40 பேர் யார் போனாலும் ஒலிக்கும் தமிழ்நாட்டு குரல். திமுக போனாலும் நான் தமிழ்நாட்டின் குரல் தான் ஒலிக்கும், இவங்க போனாலும் தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்குமா? இல்ல, காவேரி பிரச்சனைக்கு 22 நாட்கள் ஒத்தி வைக்க வச்ச நாடாளுமன்றத்தை அந்த மாதிரி உங்களால செஞ்ச முடிஞ்சது. நீ நீட்டுன்றீங்களா? நீட்டுக்கு நீ உங்களால அப்படி செய்ய முடிஞ்சதான்னு கேட்கறாரு. ஏன் இவங்க நீட்டுக்கு செய்ய வேண்டியது அந்த மாதிரி செஞ்சாங்களா? நீட்டு முக்கியமான பிரச்சனை தானே. இவங்க தான் நீட்டுக்கு எதிராக விலக்கு கேட்டு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க, சட்டசபையில மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க. அந்த மசோதா என்ன ஆச்சுன்னே கடைசி வரைக்கும் சரியாம இருந்துச்சு இல்ல. அப்ப இவங்க ஒரு 22 நாள் முடக்கி இருக்கலாம்னு நாடாளுமன்றத்தை. ஏன் முடக்கல? நீட்டுக்கு கையெழுத்து போட்டதே இவங்க தானே. நீட்டுக்கு ஒப்புதல் சொல்லி கையெழுத்து போட்டதே இவங்க தானே. சரி, நடந்துருச்சு. நீங்க தானே நீட்னு பேசுறீங்க, நாங்க பேசலையே. நாங்க காவேரின்னு தான் பேசுறோம், நீ நீட்னு பேசுறீங்க. அது நாடாளுமன்றத்தை பேசுறாங்க, நீங்க முடக்கி என்ன பண்ணீங்க? தண்ணி கொண்டாட்டீங்களா? நாங்க தற்கொலை செய்து கொள்வோம்னார்ல அந்த ஒருத்தர் பட்டை போட்டுட்டு போற ஒரு மக்களவை உறுப்பினர், பேர் என்ன, லாயரு, தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னாரு. ஏன் ஒருத்தவங்க ரிசைன் பண்றது? தற்கொலை பண்ணிக்கிற அளவு விடுவாரத விட ராஜினாமா பண்ணிருக்கலாம்ல அத்தனை பேரும். இல்ல, ராஜினாமா பண்றதுக்கு தேர்தல் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அது தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஜெயிச்சாங்க சொல்றது அப்படி. அதேங்க சொன்னா, தற்கொலை பண்ணிப்பீங்களா, ராஜினாமா பண்ண மாட்டீங்களா? ஒரு 4 பேர் ராஜினாமா பண்றது அடையாளமா? பண்ணலாம்ல. இருந்தாலும் திமுக வந்து அப்படி இல்லை, அவங்க பதவிக்காக போவாங்க. நாங்க அப்படி இல்லை, மக்களின் குரலாக பேசுவோம். யார் பிரதமர் அப்படிங்கிறது முக்கியமே இல்லைன்னு ஒரு அஜெண்டா சொல்றாரு. இப்போ வந்து முதல்வர் ஆகணும்னாரு, நான் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணும்னாரு. ஓபிஎஸ் கழட்டி விட்டு, இப்போ ஓபிஎஸ் கழட்டி விட்டுட்டு இவர் ஒற்றை தலைமைன்னு பிடிச்சிக்கிட்டாரு. இவர் பதவி ஆசை இல்லாதவரா? எதிர்கட்சி தலைவர் பதவி கூட விடமாட்டேன்ட்டார்ல ஓபிஎஸ்க்கு. அவரும் 3 தடவை முதல்வராக இருந்தவர் தானே.
கொடுத்துருக்கலாம்ல, இவர் பதவி ஆசை இல்லாதவர் அவரு. சரி, ஓகே. அதிமுகவுடைய எதிர்காலம் வர நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அவங்களுக்கு எல்லாம் வெற்றி வாய்ப்பே கிடையாதுங்க. இப்ப சொல்றேன், இவங்க ஏதோ அந்த மழை வெள்ளத்தினால மக்கள் அதிருப்தி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க, இது ஒரு பேரிடர், பெருவெள்ளம் வந்துச்சு, எப்பவும் இல்லாத ஒரு வெள்ளம். அரசுல மக்கள் போய் அமைச்சர்கள்லாம் களத்துல இருந்து இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளவுதான். அவருடைய குறை இல்லாமல் இல்லை, குறை இருக்கு. ஆனால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு, அது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் மக்களை வந்து மீட்கிறதுக்கும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கும் நிவாரணம் வழங்குறதுக்கும் தான் செய்ய முடியும். மொழிய தடுத்துட முடியாது, பாதிப்பை தடுக்க முடியாது. பாதிப்புக்கு நிவாரணம் தரத்தான் முடியும். அதை அரசு செஞ்சிட்டு இருக்கு. இவங்கதான் கட்சியே வந்து 2-3 போயிடுச்சே. சரி, எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்களான்னு கேளுங்க முதல்ல, அப்புறம் எத்தனை சீட்டுங்கிறது. வெற்றி பெற்ற வாய்ப்பே இல்லை. நான் கேட்குறேன், இந்த கொரோனா பீரியட்ல திமுக எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்த்துச்சு, அவ்வளோ பேர் உதவி பண்ணாங்க. 2015 வெள்ளத்தில் திமுக எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்தது. இந்த புயல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அதிமுக இறங்கி வேலை பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு நிவாரண உதவி கொடுத்தாங்களா? நமக்கு என்னன்ட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட நீங்க எந்த மொத்த வச்சு போய் ஓட்டு கேட்பீங்க? இவர் வந்து இங்க இருந்து போயிட்டு எங்க ஒரு ஜாதி சங்க தலைவர் 100ஆண்டு விழாவுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொல்லி சொன்ன பிறகு வந்தாரு. ஒரு நாள் பார்த்துட்டு திரும்ப போயிட்டாரு. இல்ல, எதிர்கட்சி தலைவர் அவ்வளவுதானே செய்ய முடியும், அவர் இறங்கி வேலை செய்யணுமா? ஏன் திமுக இந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சு 2015 கட்சிக்காரங்க பூரா இறங்கி வேலை செஞ்சாங்கல்ல. கட்சிக்காரங்க பூரா இறங்கி நிவாரண உதவி கொடுத்தாங்க, வேலை செஞ்சாங்கல்ல. அதே மாதிரி கட்சிக்காரன் இறக்கி விடு. அதிமுக எப்பவுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது பெருசா வேலை செய்ய மாட்டாங்கல்ல. அதுதான் சொல்றேன், நீ மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு நீ கண்டுக்காம இருந்துட்டு அதன் போய் தேர்தல் வந்தோடனே போய் ஓட்டு கேட்டா போடுவானா? போடுறாங்களே. ஜெயலலிதா காலத்துல இருந்து அப்படித்தானே இருக்குது. ஜெயலலிதா காலம் வேறங்க, ஜெயலலிதா காலம் வேற. எடப்பாடி ஜெயலலிதா கிடையாது. ஜெயலலிதாக்கும் தெரிசுமா இருந்துச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் புரட்சி தலைவருங்க. புரட்சி தமிழர், புரட்சி தமிழர். அது போட்டுக்க வேண்டியதான். நான் கூட ஒரு தமிழர்னு போட்டுக்கலாம், யாரு கேட்க போறேன்? பொதுக்குழுவே ஒரு பட்டம் கொடுக்குறேன், போட்டுக்குங்க. என்ன பெரிய விஷயம்? பொதுக்குழு வரவேற்குது, கொண்டாடுது, முழக்கம் போடுறாங்க, புரட்சி தமிழர் புரட்சி தமிழர். கூட இருக்கிறவங்க ஒரு 10 பேர் கோஷம் போடத்தாங்க செய்வாங்க. ஆனா ஒரு முதல்வரா இருந்தவருக்கு ஒரு 2000 பேர் கட்சிக்காரங்க கூட கோஷம் போடலாம். அப்புறம் என்ன, மக்கள் ஏத்துக்கணும். மக்கள் ஏத்துக்கிறாங்களா? வேற இப்ப பிஜேபி கூட்டணி தான் எங்களுக்கு ஒரு சுமையாக இருந்தது. இப்ப பிஜேபி கூட்டணியே கிடையாதுன்னு சொன்ன உடனே பொதுக்குழு 6 வாரம் பண்ணுது, அவரை பேச விடமாட்டாங்க. எல்லாரும் கைத்தட்டி அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிற பிஜேபி கூட இருந்தது, அவங்களுக்கே அவ்வளவு சுமையா? ஆமா, தொண்டர்கள் யாருமே பாஜக கூட்டணி விரும்பல, அதுதான் உண்மை. வேற வழி இல்லாம தான் இவரும் வந்து வெளியில வந்தாரு. பெரிய ஆரவாரமா இருந்தது. ஆமாமா, பிஜேபி கூட இருக்கிறதுனால நமக்கு நட்டம் தாங்கிறத தொண்டர்கள் வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர் வரைக்கும் எல்லாரும் உணர்ந்துருந்தாங்க. இவங்க வந்து இடி வரும், அது வரும், கேஸு, அது இதுன்ட்டு இதுக்கு பயந்துக்கிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்களே ஒழிய உள்ளபூர்வமான கூட்டணி கிடையாது. இப்போ கூட்டணி விட்டு வெளியில வந்தாலும் உண்மையா வெளியில வரல. சரி, ஆனா ஏற்கனவே இருந்த கூட்டணி எல்லாமே இன்னும் பிஜேபியோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பாமக, தேமுதிக, தலித் கட்சிகள்னு இருக்கிற இருந்து எல்லாரும் இன்னும் யாரும் முடிவு எடுக்காமலே இருக்கிறாங்க. அவங்க பிஜேபி கூட போறாங்களா, ஏடிஎம்கே போறாங்க? வாசனே இன்னும் முடிவு எடுக்கலன்றாரு. ஆமா, ஜி.கே. வாசனே நாங்க ஜனவரி மாசம் தான் முடிவு எடுப்போங்கிறாரு. அவருக்கு வந்த கிராக்கி பாருங்க. ரெண்டுமே வெயிட்டான கட்சி இல்லைங்க, அந்த பிஜேபி, இந்த பக்கம் ஏடிஎம்கே. எது வெயிட்டான கட்சி? பிஜேபி வெயிட்டான கட்சியா? என்ன வெயிட்? ஏதோ ஒரு வெயிட் இருக்குது இல்ல, மத்தியில ஆளுங்கட்சி, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல என்ன இருக்கு பிஜேபிக்கு? நோட்டாவுக்கும் கீழே தான். 2-2.5% வாக்கு குறைவா இருக்கலாம். அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரம் இருக்கு, அதனாலதான் அங்க போறான். அதனால தானே ஏடிஎம்கே இப்பவும் வந்து மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்கல. நாடாளுமன்ற தாக்குதல் விவகாரத்துல தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஒழிய அது பாதுகாப்பு உறுதி செய்யாத மத்திய அரசு கண்டனம் அப்படின்னு சொல்லல. இன்னும் கனெக்ஷன் இருக்குது பிஜேபியோட. ஏதாவது ஒரு இடத்துல பிஜேபிக்கு கண்டனம் தெரிவிச்சோ வருத்தம் தெரிவிச்சோ ஒரு தீர்மானம் இருக்கா பாருங்க? 23ல இருக்காது. ஆனா குறைந்தபட்சம் இந்த ஆளுநருக்கு RSS ரவி இருக்காரு, அவருக்காச்சும் கண்டனம் தெரிவிச்சாங்க பாருங்க? இருக்காது. தான் போவாங்க. ஆனா அவங்க பகைச்சவே கூடாது, வருடி விடுற மாதிரி இருக்கும் தீர்மானம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அவங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.